கூமாப்பட்டி ஜே.எம். கோஸ் பேரூராட்சி சேர்மன், நிறுவனர், தமிழ்நாடு தாழ்த்தப்பட்டோர், பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர், பழங்குடியினர் மனித உரிமை பாதுகாப்பு கழகம், வத்திராயிருப்பு தாலுகா, விருதுநகர் மாவட்டம். எனது வீடியோவுக்கு ஆதரவு தரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது பணிவான வணக்கம். 2024 பாராளுமன்ற தேர்தலில் கருத்து கணிப்பு என்ற பெயரில் சோதிடம் அனைத்தும் பொய்யாக்கப்படும். யார் வேண்டுமானாலும் கருத்து கணிப்பு வெளியிடலாம் என்பது தவறானது. புதிய தலைமுறை ஒரு கருத்து கணிப்பு வெளியிடுகிறது. அதுபோல் தந்தி டிவி, தினமலர், மாலை முரசு, லயோலா கல்லூரி மாணவர்கள், அரசியல் விமர்சனம் என கூறப்படும் அரசியல் வியாபாரிகள், சவுக்கு சங்கர், அண்ணன் தமிழர் பாண்டியன், அண்ணன் ரவீந்திர துரைசாமி போன்றவர்கள், மூத்த பத்திரிகையாளர் மணி, அனைத்து ஊடகங்களும் கூறும் கருத்துகள் பொய்யாக்கப்பட்டு தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் 40 வயதிலும் வெற்றி பெறும். பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக கருத்து கூறும் அனைவருக்கும் கூமாப்பட்டி கோஸ் விடு சவால். திராவிட கட்சி, திமுக, அதிமுக ஆதரவின்றி யாராலும் வெற்றி பெற முடியாது. 100 ஆண்டுகள் ஆனாலும் மாண்புமிகு பாரத பிரதமர் 100 தடவை தமிழகம் வந்தால் 1000 தடவை தமிழகம் வந்தாலும் வெற்றி பெற முடியாது. இந்த கருத்து 1 வயது சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். பிறகு எப்படி கருத்து கணிப்பு என்ற பெயரில் பொய்யான பணத்தை பெற்றுக்கொண்டு பிழைப்பு நடத்தும் ஊடகங்கள், அரசியல் விமர்சனங்கள் தமிழ் மண்ணில் இருந்து விரைவில் விரட்டி அடிக்கப்படுவார்கள். இதன் மூலம் எனது கண்டனத்தை பதிவு செய்கிறேன். வணக்கம்.